அது ஒரு முதலமைச்சருடைய கேம்ப் ஆஃபீஸ். ஜெயலலிதாவிற்கு நிம்மதி தேவைப்பட்டால், நிழல் தேவைப்பட்டால் அவர்கள் சென்று ஓய்வெடுக்கிற இடம் கொடநாடு. அங்கு 5 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி. நாஞ்சில் சம்பத்து கேட்கிற அண்ணன் ஸ்டாலின் ஏன் வழக்கு பதிவு செய்தவர் அவரை கைது செய்யல? அதிமுகவுக்கும் திமுகவுக்கு இருக்கிற பெரிய ஒவ்வாமையே விஜய் வந்துட்டாரேன்னு தான். அவங்களுக்குள்ள இருக்கிற உறவுல எந்த விதமான முறிவும் கிடையாது. சாராயத்தில் வருகிற பணம் யாருக்கு போகுது? சாராயத்தில் வருகிற பணம் ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் பங்கு போகுது. அதனால இப்ப விஜயினுடைய பிரவேசம், விஜயினுடைய வருகை, தாவேக்காவினுடைய வளர்ச்சி, விஜய் என்கிற தலைவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கிற வரவேற்புல 2 கட்சிகள் இன்றைக்கு காற்று போன டயர் மாதிரி ஆயிடுச்சு. நான் என்ன கேட்குறேன், எல்லா சக்தியும் ஒருங்கிணைக்கணும். அவன் தான் தலைவர். வாரி அணைக்கணும். அவன் தான் தலைவர். ஜனநாயக பண்போடு நடந்து கொள்ளணும். அவன் தான் தலைவர். தலைமைக்குரிய எந்த தகுதியும் இல்லாத ஒரு ஆள் தான் எடப்பாடி பழனிசாமி. இல்லைன்னா ஒரு முதலமைச்சரை பேசலாம், கேள்வி கேட்கலாம். நீ முதலமைச்சரை என்ன பேசுற? நீ அதிமுகவை ஊனப்படுத்தி அழிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களது நோக்கம். இதை அவங்களோட சித்தாந்த ரீதியாக ஒத்துப்போகிற சிவசேனாவிலேயே பரிசோதிச்சு பார்த்து ஜெயிச்சிட்டாங்க. இப்பவும் பரிசோதிக்கிறாங்க. 23ஆம் தேர்தல் முடிவு அதிமுகவை எந்த இடத்துல கொண்டு வைப்பாங்கன்னு நமக்கு தெரியும். திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பில்லை. அதிமுக களத்தில் இல்லை. தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. இந்த போட்டியில் எல்லா தொகுதியிலும் நாங்கள் முந்துகிறோம். வாய்ப்பில்லை, இந்த கட்சி இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், இவனை விட்டால் எப்படி ஜெயிப்பான் அப்படின்லாம் கிடையாது. அவன் விஜயா தான் மக்கள் பார்க்குறாங்களே தவிர கேண்டிடேட் எல்லாம் பார்க்கல. சரி சார். எடப்பாடிக்கு பிரச்சாரம் எல்லா இடத்துலையும் அட்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கட்சியில் மாவட்ட செயலாளராக இருக்கிறவன் மாவட்ட செயலாளராக இருக்கும் பொழுதே தாவேக்கா வேட்பாளர் ஆகிட்டார். எடப்பாடி அப்பமே தூக்கில் தொங்கியிருக்கணும். ஆனால் சொந்த செலவில் அந்த கயிறெல்லாம் வாங்க மாட்டான். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போது தேர்தல் பிரச்சாரத்தில் தனி மனித தாக்குதல் இது இப்போ அதிகமாகி போச்சு. திமுகவிலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமியை குறிப்பிட்டும், எடப்பாடி பழனிசாமி திமுகவில் இருந்து குறிப்பிட்டும் இந்த மாதிரி தனிநபர் தாக்குதல் தான் இப்போ அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தன்னுடைய சாதனைகளை சொல்லியோ, இல்லை எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவங்க இதுக்கு முன்னால் செஞ்ச சாதனைகளையோ, இன்னும் வரப்போவது என்னெல்லாம் செய்ய போகிறோன்னு சொல்லி இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் தனிநபர் தாக்குதலில் ஈடுபட்டிருக்காங்க. அது எப்படி? காரணம் விஜய் தான். திமுக என்ன செய்திருக்கணும்? சாதனை சொல்லி ஓட்டு கேட்கணும். நீங்கள் ஏன் எடப்பாடியை டேமேஜ் பண்ணுறீங்க? இப்போ உங்களுக்கும் எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுகவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு ஒரு சித்திரம் வரைவதற்கு அவர்கள் படாத பாடுபடுகிறார்கள். எங்கள் தலைவர் சொன்னார், தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டினார். நாஞ்சில் சம்பத்து உங்கள் மூலமாக கேட்குறேன், கொடநாடு கொலை வழக்கில் 5 பேர் கொல்லப்பட்டார்கள். அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அது ஒரு முதலமைச்சருடைய கேம்ப் ஆஃபீஸ். ஜெயலலிதாவிற்கு நிம்மதி தேவைப்பட்டால், நிழல் தேவைப்பட்டால் அவர்கள் சென்று ஓய்வெடுக்கிற இடம் கொடநாடு. அங்கு 5 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி. நாஞ்சில் சம்பத்து கேட்கிற அண்ணன் ஸ்டாலின் ஏன் வழக்கு பதிவு செய்தவர் அவரை கைது செய்யலை? அவரோட பிரச்சாரத்தில் சொல்லியிருந்தாரா முன்பு 2021 தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடநாடு விசாரணை அன்வைத்த இந்த வாக்குறுதியில் அது ஒன்று. குட்கா ஊழல்னு சிபிஐ என்கொயரி குட்கா விஜயபாஸ்கர்னு தான் சொல்லுவார். குட்கா விஜயபாஸ்கரை எதிர்த்து நீ ஒரு கேண்டிடேட்டையாவது வலிமையானவனை நிறுத்தினியா? இன்னைக்கு செல்லப்பாண்டியன் ஒரு ஆளை நிப்பாட்டிட்டாரு. இன்னைக்கு புதுக்கோட்டையிலேருந்து தகவல் வருது 5 கோடி வாங்கிட்டாருன்னு.
திமுக வேட்பாளரை விலை கொடுத்து வாங்கிட்டார் டாக்டர் விஜயபாஸ்கர். ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் தான் எம்ஆர் விஜயபாஸ்கர், கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர். சிறையாகி கைதியாக கூட இருந்தார். அவருக்கு மேலே எடுத்த நடவடிக்கை என்ன? வீட்டுக்கு முன்னாடி மலை போல் மணலை குவித்து வைத்திருந்தவன், திருப்பத்தூர்ல ஹில்ஸ்ன்னு சொல்லி நட்சத்திர விடுதி, ஏலகிரியில நட்சத்திர விடுதி, ஓசூர்ல நட்சத்திர விடுதி, கேசி வீரமணி யோக்கியனா அவன் மேல வழக்கு பதிவு செய்வேன்னு சொன்னீங்க. எடுத்த நடவடிக்கை என்ன? அதிமுகவுக்கும் திமுகவுக்கு இருக்கிற பெரிய ஒவ்வாமையே விஜய் வந்துட்டாரேன்னு தான். அவங்களுக்குள்ள இருக்கிற உறவுல எந்த விதமான முறிவும் கிடையாது. சாராயத்தில் வருகிற பணம் யாருக்கு போகுது? சாராயத்தில் வருகிற பணம் ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் பங்கு போகுது. அதனால இப்ப விஜயினுடைய பிரவேசம், விஜயினுடைய வருகை, தாவேக்காவினுடைய வளர்ச்சி, விஜய் என்கிற தலைவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கிற வரவேற்புல 2 கட்சிகள் இன்றைக்கு காற்று போன டயர் மாதிரி ஆயிடுச்சு. நீங்க எப்படி சொல்றீங்க? உங்க தலைவர் சொல்றாரு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையில தான் போட்டின்னு. ஆனா அதிமுக வந்து ஒரு பிரதான எதிர்க்கட்சியா இருந்தது, 7 முறை தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. நீங்க வந்து உங்களுக்கு வசதியா திமுக மட்டும்தான் எங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் களத்துல போயிட்டு இருக்கீங்க. ஆனா அங்க ஒரு பக்கம் அதிமுக வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு, தேர்தலை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து நெருங்கி வந்து கொண்டிருக்குன்னு சொல்லப்படுகிறது. வெற்றி பெறுகிற வாய்ப்பே இல்லைங்க. 45% ஓட்டு ஜெயலலிதா வச்சிருந்தாங்க, அது கொடுத்துட்டு தான் போனாங்க. அந்த 45% எங்களுக்கு வந்துட்டு இருப்போம். அது நீங்களா சொல்லிக்கிற கணக்கு. நாங்க சொல்றதுல நிரூபிக்க போறோம். தேர்தலில் ஒவ்வொரு கூட்டத்திலையும் நிரூபிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த கட்சியில எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு நீதி இருக்கு. இடைத்தேர்தல் வந்தா ஆளுங்கட்சி தான் வெல்லும், அதுதான் தமிழ்நாட்டை நீதி. ஆனா 23 தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்த பொழுது 13 தொகுதியை திமுக கபலீகரம் செய்து கொண்டது. எடப்பாடியால அந்த வெற்றியை தக்க வைக்க முடியல. நீங்க தானே சொன்னீங்க, அதாவது இடைத்தேர்தல் நடந்தா ஆளுங்கட்சி தான் வெல்லும், ஆளுங்கட்சி தான் வெல்லும். அந்த நியதியை நிர்மூலமாக்கிட்டாரு ஸ்டாலின். எடப்பாடி மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டாமா? இல்ல, அந்த நேரத்தில் அதிமுக பிளவுண்டு பல்வேறு பிரிவுகளா இருந்ததுனால அந்த நேரத்தில் அது ஜெயிக்க முடியாம. ஒரு கட்சி தலைவன் ஒரு கட்சியை பிளவுபடுத்தலாமா? உனக்கு ஏதாவது உயர்ந்த நோக்கம் இருக்கா? 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் நிபந்தனை இல்லாம வர்றேன்னு சொல்றாரு. நீ அவனை சேர்த்துக்கிடல. அவர் அனாதையாக அரசியல் ஆயிடும்னு இன்னைக்கு அஞ்சு திமுக அவரை வரவேற்று அழைத்தது. இன்னைக்கு அந்த கட்சியில போய் வேட்பாளர் ஆயிட்டாரு. இல்ல, நீங்க இது அவரை குறித்து குறிப்பிட்டதுனால நான் அதை சொல்றேன். அவர் வந்து நேரடியாக எதிர்த்த கட்சி வந்து எதிர்த்து யாரை எதிர்த்து முதலமைச்சராக இருந்தாரோ கடைசியில் அவர் தான் எடப்பாடி பழனிசாமியோட குற்றச்சாட்டே அதுதானே. அதாவது இவர் வந்து திமுகவுடைய பி டீமா செயல்படுறார் அப்படிங்கிறதான அவர் குற்றச்சாட்டு. கடைசியில் இவர் போய் சேர்ந்தது அதை நிரூபணம் செய்த மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா? இல்லை, வேற என்னங்க வாழ்வு? தாவேக்கா உங்க ஒரு பலமான கட்சி நீங்க சொல்றீங்க இல்லையா, உங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் இருந்துச்சு இல்லையா? அவருக்கு போடி நாயக்கனுள்ள நிக்கணும். ஏன் தாவேக்கள் என்ன கொடுக்க மாட்டீங்களா? இல்ல அவருக்கு அவரை இயக்குவது அவர் கிடையாது, அவருக்கு ஒரு செல்வபுத்திரன். அப்படி சொல்லுங்க. அவரை இயக்கிறதுனால தானே ஐ ஆம் ஃப்ரம் மோடி லேண்ட்னு அமெரிக்காவில் போய் சொன்னவன் அவன். கேட்டிங்களா? பெரிய ரொம்ப ஒழுக்கமானவன். எதை வச்சு சொல்றீங்க? இயக்குனர் பாலாட்ட கேட்டால் சொல்லிடுவான். அவன் தான் அவரை இயக்குனது. நான் மாவட்ட செயலர் கூட்டம் போட்டார் யார், அண்ணா ஓபிஎஸ் போட்டால எல்லா மாவட்ட செயலாளர் ஒரு ஆளை தவிர எல்லா மாவட்ட செயலரும் தாவேக்கா கூட சேரும்னு அறிவித்தாங்க, முடிவெடுத்தாங்க. நான் செங்கோட்டை அண்ணனை பார்க்க போகிற அன்னைக்கு அங்கே ஒரு 10 மாவட்ட செயலாளர்கள் தாவேக்காவுக்கு ஒரு தயாராக இருக்கணும்னு அங்கே இன்னும் உட்காந்துங்க. அதுக்கு பிறகு சாமபேத தான தண்டம்லாம் பார்த்து அவங்கள தக்க வச்சு எப்படியாவது போயிட்டா போரும் திமுகன்னு போகிற நிலைமைக்கு அவர் ஆளாக்கப்பட்டார். அப்படி தானே, அதனால தான் அவர் எடப்பாடி அவரை சேர்க்கலை, ஆளாக்கப்பட்டார். அது மாதிரி சசிகலா ஒரு 36 ஆண்டு காலம் வலிமை மிகுந்த ஜெயலலிதாவுக்கு வானமாக இருந்தவர் அவர். இவங்க எல்லாம் இவங்க காலடியில் விழுந்து கிடந்தவங்க தான். நான் ஒரு நாள் இங்கே போயிருந்தேன் மன்னார்குடிக்கு. நான் இலக்கிய நிகழ்ச்சிக்கு போனேன். சம்பத்து வந்திருக்காங்கன்னு யாரோ போய் சொல்லியிருக்காங்க திவாகர்கிட்ட.
அங்கே திவாகர்னு சொல்லக்கூடாது, பாஸ்ன்னு தான் சொல்லணும். ஒருத்தன் என்கிட்ட வந்து பாஸ் உங்களை சந்திக்க விரும்புகிறாரு. பாஸ்ன்னா யாருன்னு கேட்டான். திவாகர். வர சொல்லுங்க அப்படின்னு. நான் இல்லை, அவர் இங்கெல்லாம் வரமாட்டார், நீங்கள் அவர் இருக்கிற இடத்துக்கு வரணும். வீட்டுக்கு நான் போனேன். நான் போகும்போது விஜயபாஸ்கர் காலில் விழுந்து கிடக்கார். ஏற்கனவே இந்த காலில் விழுந்து கிடக்கிற பிரச்சனை தான் இப்போ வந்தது. பிரச்சாரத்தில் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. நீங்களும் மறுபடியும் அதே காலில் விழுந்து ஆமாம், காலில் விழுந்து கிடக்காரு. அவர் போன பிறகு என்ன கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீயாக பேசிட்டு இருந்தேன். சம்பத் அவர்களுக்கு கடும் கண்டனம் வரப்போகுது. இல்லை கண்டனம் எல்லாரும் காலில் விழுந்து கிடக்கிறான். திவாகர் தான் பாஸ்ன்னு தான் சொல்லணும். எல்லாரும் அவருக்கு கட்டுப்பட்ட மாரி எங்கேயும் போக முடியாது. அப்படி வச்சுருந்தாங்க சசிகலா. இன்றைக்கி அவங்க எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ அந்த திவாகர் வந்து சசிகலாவுக்கு இன்றைக்கி அவர் தான் ஒரு உறவுன்னு சொல்லி இவன் துரோகம் பண்ணிட்டான். அவர் சகோதரர் தானே? இல்லை, இவன் துரோகம் பண்ணிட்டான் அந்த டிடிவி தினகரன். அதனால அவர் தான் இப்போ பலமாக பேக் போனாக இருந்து அந்த அம்மாவை. திவாகரன் வந்து திருமதி சசிகலாவோட உடன் பிறந்த சகோதரர் தானே? உடன் பிறந்த சகோதரர். இப்போ அவங்க தனியாக கொஞ்சம் தொகுதியில் வேட்பாளரை போட்டிருக்காங்க. இன்றைக்கி இப்போ எனக்கு இப்போ இங்கே வந்த பிறகு கிடைச்ச தகவல், மன்னார்குடி வேட்பாளர் காமராஜ் மன்னார்குடியில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு தகவல் வருது. எஸ் காமராஜ். நான் என்ன கேட்குறேன், எல்லா சக்தியும் ஒருங்கிணைக்கணும். அவன் தான் தலைவன். வாரி அணைக்கணும். அவன் தான் தலைவன். ஜனநாயக பண்போடு நடந்து கொள்ளணும். அவன் தான் தலைவன். தலைமைக்குரிய எந்த தகுதியும் இல்லாத ஒரு ஆள் தான் எடப்பாடி பழனிசாமி. இல்லைன்னா ஒரு முதலமைச்சரை பேசலாம், கேள்வி கேட்கலாம். நீ முதலமைச்சரை என்ன பேசுகிற நீ? இல்லை, முதல் விமர்சனம் வைத்தது துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தானே. அவர் வந்து ஒரு ஃபோட்டோ காமிச்சு இந்த மாதிரி இந்த ஃபோட்டோவுக்கு யார் தெரியுதா அப்படின்னு கேட்டு அவர் ஏற்கனவே பல மீட்டிங்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. ஒரு மூத்தவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க, எனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாங்க, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுல எந்த தவறும் இல்லைன்னு அதை குறிப்பிட்டு நீங்கள் உங்கள் சாதனையை சொல்லி கேட்க வேண்டியதுன்னு கேட்குறாரு பிரச்சாரத்தில். உங்கள் சாதனையை சொல்லுங்கள், நான் உங்களை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுவும் இல்லைங்க பிரச்சனை. காலில் விழுந்து முதலமைச்சர் ஆகிட்டேல்ல, அந்த அம்மாவை ஏன் காட்டி கொடுத்தேன்னு கேட்குறேன் நான். யார் காட்டி கொடுத்தா? இவன் தான், எடப்பாடி. ஏதோ ஒரு கதை சொல்கிறீங்களே, என்ன காட்டி கொடுத்ததுன்னு சொன்னால் நீ அந்த அம்மா கைதாகிட்டாங்க, சிறைக்கு போகிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சருங்கிற நிலையில் நீ என்ன செய்திருக்கணும்? அண்டை மாநில முதலமைச்சரோடு எங்கள் பாஸ் அவங்க, எங்களை வழிகாட்டினவங்க கைதாகி சிறைக்கு வர்றாங்க, அவங்கள நல்லா பார்த்துக்கிடணும்னு சொல்லியிருக்கணும். அவங்களை விடுவிப்பதற்கு என்ன வழிமுறை இருக்கிறது சட்டத்தில்னு யோசிச்சிருக்கணும். எதுவுமே செய்யாமல் கட்சியை விட்டு நீக்கிட்ட. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கேண்டிடேட் அவங்க. அன்னைக்கு ஒரு வித்யாசாகர் ராவ்னு சொல்லி ஒருத்தன் பம்பாயில் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்ததுனால முதலமைச்சர் ஆக முடியல. அவங்க மக்களால் எங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? அவங்க ஏன் எல்லா எம்எல்ஏக்களும் கையெழுத்து போட்டு கொடுத்து தான் அவங்க முதலமைச்சர்? இல்லை, மக்களால் தேர்ந்தெடுக்க, அது வந்து எம்எல்ஏக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட. அதான் எம்எல்ஏக்கள் மக்கள் பிரதிநிதி தானே, அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. கட்சியினுடைய பொதுக்குழுவில் கூடி அவருங்க பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தாங்க. வித்யாசாகர் என்கிற மோடியினுடைய கைக்கூலி ஒரு கவர்னராக இருந்து கொண்டு இந்த அநியாயத்துக்கு விளையாடனா அன்னைக்கே ஓபிஎஸ்ஐயாவது ஆக்கி இருக்கலாம். அதையும் அந்த அம்மா செய்யல. இல்லை, இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமே அவர் தானே. யாரு? ஓபிஎஸ் ராஜினாமா பண்ணிட்டு ராஜினாமா தர்மயுத்தம் தான் காரணம். அதிமுகவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு எடப்பாடி பழனிசாமி வந்ததே காரணம் அதுதான். சரி, அதுக்கு பிறகாவது ஓபிஎஸ் தன்னுடைய ஸ்டாண்டில் நிற்க முடிஞ்சுன்னா முடியல. நீ ஆர்கனைசர், ஒருங்கிணைப்பாளர்னு சொல்லி ஓபிஎஸ் நீ தான் தீர்மானிக்கிற. டெல்லி துணை அமைப்பாளர்னு எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கிற. அப்படின்னா ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லக்கூடிய சீஃப் போஸ்ட் ஓபிஎஸ்க்கு வந்த பிறகு அவர் தானே ஆப்போசிஷன் பார்ட்டி எதிர்கட்சி தலைவராக இருக்கணும். அப்ப எதிர்கட்சி தலைவர் எடப்பாடின்னு தீர்மானிச்சது யாரு? இல்லை, அதான் கட்சிக்கு தலைமை நீங்க, ஆட்சிக்கு தலைமை நான் அப்படிங்கிற மாதிரி தானே பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்பட்டு தானே அவங்க ரெண்டு பொறுப்பு ஷேர். அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்க. கட்சிக்கு தலைவர் தான் ஆட்சிக்கும் தலைவராக இருக்கணும். அதுதான் தமிழ்நாடு மாடல். இல்லை, அப்படி பண்ணலையே அவங்க ஒப்பந்தம். அதாவது அப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பேசணும்னா இல்ல அப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தினுடைய விளைவுகள் இந்த நடவடிக்கைகள்
அதிமுகவை ஊனப்படுத்தி அழிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களது நோக்கம். இதை அவங்களோட சித்தாந்த ரீதியாக ஒத்துப்போகிற சிவசேனாவிலேயே பரிசோதிச்சு பார்த்து ஜெயிச்சிட்டாங்க. இப்பவும் பரிசோதிக்கிறாங்க. 23ஆம் தேர்தல் முடிவு அதிமுகவை எந்த இடத்துல கொண்டு வைப்பாங்கன்னு நமக்கு தெரிஞ்சு. அதான் சார் நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு வந்து கட்சியை கபலீகரம் பண்ணிட்டாங்க. ஆனால் பாஜக கட்சிக்காரங்களே குற்றச்சாட்டு சொல்கிறாங்களே, அதாவது இந்த எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜகவுக்கு ஒதுக்கின தொகுதிகள் வந்து எல்லா தொகுதிகளும், எந்த தொகுதியெல்லாம் ஜெயிக்க முடியாத தொகுதிகளும் எல்லாம் தள்ளி விட்டாரு. அதாவது இந்த மாதிரி எங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் இல்லாமல் அவர் தேவையான தொகுதி எடுத்துகிட்டு எங்களுக்கு தள்ளி விட்டாரு அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அதாவது பாஜக கூட எடப்பாடி பழனிசாமி மேலே தானே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க பாஜகவோட பேச்சை கேட்டு இப்படி நடந்துட்டாரு அப்படின்னு. சரி, அந்த தொகுதியில் ஜெயிக்குமா பாஜக? எதில்? அதுதான் ஜெயிக்க முடியாத தொகுதியில் வாங்கி கொடுத்துட்டாரு. அதை இவங்க வாங்கினதே தப்பு, குறைஞ்ச சீட்டும் வாங்கிட்டாங்க, சரியான தொகுதி வாங்கலைங்க தானே குற்றச்சாட்டு. அண்ணாமலை அவர்கள் தான் அது குறித்து கூட மன வருத்தத்தில் தான் இருக்காரு. அவருக்கு ஆதரவாளர்களுக்கு அங்கே சூர்யாங்கிற தம்பி வேலை செய்ய வச்சிருந்தான். அவன் தான் தென்சென்னை வேட்பாளராக நிற்க வேண்டியவன் பார்லமெண்ட்டுக்கு. அவனை காலி பண்ணிட்டு தான் இந்த அம்மா வந்து நின்றுச்சு. இன்னைக்கு வேளச்சேரி கிடைக்கும்னு எதிர்பார்ப்பு இருந்தான், காலி பண்ணிட்டாங்க. அமர்நாத் ரெட்டி காலி பண்ணி விட்டாங்க. அமர் பிரசாத் ரெட்டி எல்லாம் காலி பண்ணி விட்டாங்க. அதனால வினை விதைத்தவன் வினை அறுப்பான். யார் விதைச்சா யார் அறுப்பா? விதைச்சது பிஜேபி, அவங்களே அறுவடை செய்ய போகிறாங்க. சரி சார், ஒட்டுமொத்த இந்த இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு. எப்படி இருக்கும் இந்த அரசியல் சூழ்நிலைகள்? நீங்கள் ஒரு பொது பார்வையாளராக திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பில்லை. அதிமுக களத்தில் இல்லை. தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. இந்த போட்டியில் எல்லா தொகுதியிலும் நாங்கள் முந்துகிறோம். வாய்ப்பில்லை, இந்த கட்சி இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், இவனை விட்டால் எப்படி ஜெயிப்பான் அப்படின்லாம் கிடையாது. அவன் விஜயாத்தான் மக்கள் பார்க்குறாங்களே தவிர கேண்டிடேட் எல்லாம் பார்க்கல. சரி சார். சார் நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க. திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையில் தான் அது வெற்றி பெற்றுல நடைமுறைப்படுத்திட்டு அந்த நரேட்டிவ் செட் பண்ணுறீங்க. ஆனால் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கும் தொகுதிகளில் சில வாய்ப்புகள்லாம் இருக்குது. அவங்களும் களத்தில் நிற்கிறாங்க. அவங்க தான் நேரடியாக திமுகவுக்கு எதிர்த்து போகிறாங்க. அதிமுக தான் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிங்கிற பேச்சு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பூனை கண்ணை மூடுனா பூலோகம் உருண்டது இருட்டுங்க மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க தொடர்ந்து. இல்லை, எடப்பாடியை தவிர வேற யாருக்காவது அங்கே பேச வாய்ப்பு இருக்கா? அந்த விந்தியா பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? அதாவது திமுக, அதாவது ஆளும் கட்சியை வந்து அவங்க செய்த தவறுகள் எல்லாம் சுட்டி காட்டி பேசுகிறாங்க. அப்போ இது என்ன டைரக்ஷன்? இது தமிழ்நாட்டில் கண்ணுக்கு தெரியுது. பட்ட பகலில் ஒரு தலைவனுக்கு பல்லாயிரம் மக்கள் கூடுகிறார்கள். கூட்டம் நடத்துவதற்கு உகந்த நேரம் இரவு என்பதை வரலாற்றில் இன்னைக்கு மாற்றி பட்ட பகலிலேயும் வானத்து நட்சத்திரங்கள் உதிக்குங்கிறது மாதிரி ஒரு சாதனை எங்கள் தலைவர் நிகழ்த்தியிருக்காரு. அவரை ஏன் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க? இல்லை, அதுதான் நானும் கேட்குறேன். நீங்கள் எடப்பாடி பழனிசாமியே கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. அவர் போகிற இடத்துலையும் கூட்டங்கள் இருக்கு இல்லையா? அதாவது எடப்பாடி பழனிசாமி எங்களோட கூட்டணிக்கு வரணும்னு விரும்பினார். குமாரபாளையம் என்கிற இடத்துல போய் நின்றுட்டு அதிமுக தொண்டன் கையில் தாவேக்கா கொடியை கொடுத்து பிள்ளையர் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்லி பூரிச்சு பேசினார். அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் எந்த முடிவுக்கும் வரலன்னு எங்கள் தலைவர் உடனே அறிக்கை விட்டுட்டாரு. இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால் அதிமுக இன்னைக்கு சக்கரம் இல்லாத வண்டியாக இன்னைக்கு சப்பானி மாதிரி கிடந்துட்டுருக்கு. இப்பொழுது எடப்பாடிக்கு பிரச்சாரம் எல்லா இடத்துலையும் அட்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கட்சியில் மாவட்ட செயலாளராக இருக்கிறவன் மாவட்ட செயலாளராக இருக்கும் பொழுதே தாவேக்கா வேட்பாளர் ஆகிட்டார். எடப்பாடி அப்பமே தூக்கில் தொங்கியிருக்கணும். ஆனால் சொந்த செலவில் அந்த கயிறெல்லாம் வாங்க மாட்டான். இன்னைக்கு அதிமுகவுக்கு இல்லை, அவங்க ஒரு கட்சியுடைய மாவட்ட செயலாளர் இருக்கிறவங்களுக்கு முதல் நீங்கள் வேட்பாளர் அறிவிச்சதே தவறு இல்லையா? நீ கட்சியை ரிசைன்மெண்ட் வாயா உனக்கு வேட்பாளர் தரேன்னு சொல்லி நீங்கள் சொல்றதை விட்டுட்டு ஒரு மாவட்ட செயலரை கூட்டு வச்சு நீங்கள் வேட்பாளர் கொடுத்தீங்கன்னா அப்போ நீங்கள் உங்களுக்கு ஆளே இல்லைன்னு பிடிச்சி நாங்கள் வெற்றி பெறுவதற்கு ஒரு ஆள் வர்றான்னு சொன்னோன்னா கொடுத்தோம். கரெக்ட், நீங்கள் கொடுத்ததில் எந்த தப்பு கிடையாது. ஆனால் ஒரு கட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடியவனுக்கு நீ அந்த கட்சியில் ரிசைன் பண்ணிட்டு வா, அப்போ தான் உனக்கு சீட்டு கொடுப்பேன்னு சொல்கிறது கூட உங்களுக்கு தைரியம் இல்லையா? எதுக்கு சொல்லணும்? அவர் தான் வந்தாச்சு. இல்லை வந்தாச்சு இல்லை ஒரு அப்போ வந்து இன்னொரு கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவருக்கு நீங்கள் வந்து கொடுப்பீங்களா?
கட்சியில் பொறுப்பில் இருந்தார். அது ரிசைன்மெண்ட் வரணும் இல்லையா? அது கூட செக் பண்ண முடியாமல் நீங்கள் வந்து நான் செக் பண்ண வேண்டிய அவசியம், நான் தான் வாரேன்னு சொல்லிட்டேனே. வாரேன்னு செக் பண்ணுங்க. இல்லை, வாரேன்னு சொன்னோம். வர்றவங்களுக்குலாம் நீங்கள் இப்போ சீட்டு கொடுக்க யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்குலாம் சீட்டு கொடுத்த மாதிரி இல்லை நீங்கள் சொல்கிறீங்க. எல்லாருக்கும் வர்ற சீட் அப்படி கொடுக்க முடியாது. அதுதான் கேட்குறேன். நீங்கள் ஒரு கட்சியில் பொறுப்பில் இருக்கிறாரு. நடுநாட்டில் எங்களுக்கு ஒரு வெல் நோன் ஃபிகர் அவர். ஓகே, வெல் நோன் ஃபிகர். அவர் வந்து கட்சியில் ஒரு பெரிய பொறுப்பிலே இருக்கட்டுமே. அந்த இருக்கக்கூடிய கட்சியை நீ ரிசைன் பண்ணிட்டு இப்போ கடிதம் கொடுத்துட்டு நீ வாயா, உனக்கு நான் சீட்டு தரேன், உனக்கு நான் சீட்டு தர மாட்டேன்னு சொல்ல அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலையே. என்ன சொன்னாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதான் நீங்கள் தானே சொல்கிறீங்க. அதில் ஒரு மாவட்ட செயலாளருக்கே கொடுத்துட்டாங்க. மாவட்ட செயலாளராக இருக்கிறவரே ஒரு தாவேக்காவில் எல்லா கட்சியிலையும் உறுப்பினர் ஆயிட்டாரு. அதான் சொன்னா தன்னுடைய கட்டுப்பாட்டிலும் தன்னுடைய கண்காணிப்பிலும் அதிமுக இல்லை. தேர்தல் நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் யார் சீட்டு கொடுக்கலையோ உடனே எங்கே சீட்டு கொடுக்குறாங்க அங்கே போயிடுவாங்க. அது வந்து இயல்பு நடக்கும். அதாவது தாவேக்காவில் கொடுக்காதவங்கள நிறைய பேர் வேற கட்சிக்கு போயிருக்காங்க, சுயேட்சையா நின்றுருக்காங்க. இந்த மாதிரி குழப்பங்கள் இருக்கும். அதில் பிரச்சனை இல்லை. நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுக்காக நான் சொல்கிறேன். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்டுப்பாட்டிலும் கண்காணிப்பிலும் அதிமுக இல்லை. இதுதான் உண்மை. அவருடைய நேற்றை சேப்பாக்கம் பிரச்சாரம்லாம் அட்டர் ஃபெயிலியர். தேர்தலில் காணாமல் போயிடுவாங்க. காணாமல் போயிடுவாங்க. தாவேக்கா மட்டும்தான் வரும். தாவேக்கா தான் வெல்லும். திமுக 2வது இடத்துக்கு வரும். திமுகவுக்கும் இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு திமுகவினுடைய ஆரோக்கியத்திலையும் கேடு வரும். இப்பவுமே திமுகவில் நிறைய பேர் அதுக்கு தயாராகிட்டாங்க. அங்கேருந்து தாவேக்காக்கு வர்றதுக்கு. தாவேக்காக்கு வர்றதுக்கு இல்லை, அந்த தலைமை ஏற்றுக்கிட்டதுக்கு விருப்பம் இல்லாதவர்களுடைய பட்டியல், ஒரு நீண்ட பட்டியல் வரப்போகுது. ஆக்சுவலாக ஜெயிச்சலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட். காசு நம்பி தான் இருக்காங்க. 30 கோடி ரூபாய் இறக்குமதி பண்ணிட்டாங்க. இன்னியும் கொடுப்பாங்க. எந்த தொகுதி வீக்காக இருக்குது எந்த அப்படின்னு பார்த்துட்டு ரூபா கொடுப்பாங்க. அந்த இடத்துக்கு மக்கள் வரமாட்டாங்க. ஏன்னா இது உங்களை விட பெரிய கட்சியாக இருந்த கட்சி காங்கிரஸ். அண்ணா என் மனசில் மாசும் இல்லை, கையில் காசும் இல்லைன்னார். அந்த வெற்றி பெறணும்னு காசு தான் முக்கியம்னா 67 காங்கிரஸ் தோற்றுருக்காது. தோற்றது 67 காங்கிரஸ் தோற்றது. இப்பொழுது 2026 திமுக தோற்றதுன்னு செய்தி வரும். ஓகே சார், நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.